ஹாய், ஹலோ, வணக்கம் தமிழ் சொந்தங்களே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா நீசன் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு டெம்பிள் பார்க்குறதுக்கு, நார்த் இந்தியன் டெம்பிள். இந்த கோயிலுடைய பேர் வந்து சுவாமி நாராயணன் டெம்பிள். இப்போ அதை தான் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சொந்தங்களே பாருங்க, இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இது அந்த முகப்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோயிலின் முன்பகுதி. சூப்பராகவே இருக்கு அந்த ஆர்ச். இப்போ வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு. சூப்பராகவே பண்ணி வச்சுக்கிறாங்க. சொந்தங்களே, இந்த கோயில் எப்போ உருவாகினதுன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா 1985 இந்த கோயிலை வந்து கட்ட தொடங்கினாங்க. 1995 வந்து இந்த கோயில் கட்டி முடிஞ்சது. 10 வருஷம் எடுத்திருக்கு இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இதில் வந்து சின்ன ஒரு கோயில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்து கட்டுட நிமின்னர்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே இதெல்லாம் கட்டி முடிச்சாங்க. இந்தியாவில் எப்படி கட்டுவாங்களோ அதே போல் கட்டிருந்தாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தேசத்தையே அப்படி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல கோயில் மட்டும் இல்லை, சுற்றி பார்க் போலையும் இருக்குது. இப்போ சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கோயிலுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அங்கங்கே சின்ன சின்ன பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அங்கே சும்மா குந்தி இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குளிர், அதனால் ஜனம் பெருசாக இல்லை. சொந்தங்களே பாருங்க, அந்த ஆர்கிடெக்ட் எவ்வளவு சூப்பராகவே இருக்குண்டு. இதுதான் அந்த கோயிலுடைய பேர். இதில் பார்த்தீங்கன்னா இதோட வேலைப்பாடு, கட்டப்பட்ட கல் எல்லாம் வந்து இந்தியாவிலிருந்து தான் வந்துக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த் இந்தியன்ஸுன்ற கோயில். நார்த் இந்தியன்ஸ்ன்ற குஜராத்திக்காரங்கன்ற கோயில் தான் இது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஜனங்கள் வேலை செய்துட்டே இருப்பாங்க. இந்த கார்டன்ஸ் செட்டப் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அந்த சில இவர் தான் வந்து சுவாமி நாராயணன் என்று நினைக்கிறேன். இவர்கிட்ட படத்தை இவர் தான் அந்த ஆள். இவரை வச்சு தான் கடவுளாக கும்பிட்றாங்க. குஜராத்தி மக்களுக்கு இவர் தான் கடவுள். நல்ல பாருங்க, சூப்பராகவே இருக்குது. இங்கே ஒரு ஜானி என்று வச்சுருக்குறாங்க. அதுவும் சும்மா டெக்கரேட் பண்ணி செம்மையாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்குள்ளால தான் இன் அண்ட் அவுட் பண்ணுறது. அதுக்கு மற்ற இடத்தால் போக விட மாட்டாங்க. இதுக்கு உள்ளால் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லாம் வழி திருப்பி வரலாம். இந்த கோயிலுக்கு ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி நான் போயிருக்கிறேன் உள்ளுக்கு. இப்போ நான் வீடியோ எடுக்கிறபடியே உள்ளுக்கு எல்லாம் விட்டுல விட மாட்டேன். அதான் வெளியால் நின்று நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளுக்கு இருந்து வெளியால் வந்துட்டேன். வெளியால் ரோட்ல இருந்து இருக்க வியூ பண்ணுவோம்னு சொல்லி செம்மையாக தான் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. ரோட்டில் ஜனங்கள் இல்லை இன்னைக்கு. சொந்தங்களே, இதில் இப்போ நான் இப்போ எல்லாம் எடுத்து முடிஞ்சது. இன்னொரு டெம்பிளுக்கு போக போகிறேன். ஈலிங் என்ற இடத்துல இருக்குது இந்த டெம்பிள். அந்த டெம்பிள் பேர் ஸ்ரீ சனாதன். சொந்தங்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஈலிங் டெம்பிளுக்கு வந்துட்டா. அதை தான் உள்ளுக்கு போக போகிறோம். உள்ளுக்கு காட்ட போகிறோம் பாருங்க. சூப்பராகவே இருக்குது. இப்போ வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கோயிலும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கு. சொந்தங்களே வாங்க உள்ளுக்கு போவோம். கோயிலுக்குள்ள பாருங்க எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது. எப்படி வேலைப்பாடு செம்மையாக இருக்குது ஆர்கிடெக்ட். இன்னும் உள்ளுக்கு போக சூப்பராகவே இருக்கும். இந்த கோயில் கட்டி 15 வருஷம் ஆச்சுது. இந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து கட்டிட வேலைக்காரர் எல்லாம் வந்து இந்தியாவிலிருந்து தான் வந்திருந்தாங்க. அந்த கோயிலுக்கு கல்லுகள் இந்தியாவிலேருந்து வந்த மாதிரி இந்த வேலைப்பாடெல்லாம் அங்கே இருந்தால் கப்பலில் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் கட்டி பெருசாக்கி இருக்கிறாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ இந்த கோயில் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டல் ஆச்சுது சுவர் எல்லாம். இந்த கோயில் அமைஞ்சிருந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாக ஏசியன் கம்யூனிட்டி தான் இருக்கிறாங்க. எல்லாரும் கலந்துருக்குறாங்க. குஜராத்திஸ் தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஏரியாவில், ஈலிங் என்ற ஏரியாவில். இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம், இந்த லேண்டு வந்து பெரிய இடம், பெரிய தேசமாக இருக்குது. பார்த்தீங்களா, அப்படி நேர படியால் போக முடியாதங்கால இங்கே இந்த ரூமை பாருங்க. இதுக்கெல்லாம் ஷூஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு போவாங்க. இந்த இதை பார்த்தீங்க, இந்த மெயின்டெனன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சைட்டால தான் உள்ளுக்கு போகணும். ஏதாவது விசேஷம் பண்ணால் தான் இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இப்படியே கோயிலை சுற்றி வர போகிறேன். இது வந்து சைட்டால போயிட்டு இருக்கிறேன். பாருங்க சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி. சொந்தங்களே, இந்த கோயில் அமைஞ்சிருக்க ஏரியா வந்து பெரிய ஏரியா. நிறைய கார் பார்க் வந்து இங்கே பார்க் பண்ணலாம்.
ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சில கோயில்களுக்கு போனால் கார் பார்க்கிங் இருக்காது, அதால் வந்து நாங்கள் ரொம்பவே கஷ்டம். இது வந்து நிம்மதியாக காரை பார்க் பண்ணிவிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து எக்ஸாக்ட்லி பின்பகுதியில் இருக்கிறேன். பின்னுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. முன்னாலேருந்து அப்படி பின்னாடி வரலாம். இப்போ பாருங்கள், இந்தியாவில் உள்ளவங்க எல்லாரும் ஹிந்து வந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹிந்து கோயில்கள் ஒவ்வொரு மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த கோபுரங்களை பாருங்க, ஒரு மொட்டை ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் கோயில் வந்து வேற மாதிரி இருக்கும். கோயில் என்றாலே இந்த சிற்ப வேலைகள்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. சொந்தங்களே, இது முடிச்சு கொள்கிறேன். இந்த டெம்பிள் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இப்போ அடுத்த வீடியோவுக்கு போகிறேன், இன்னொரு டெம்பிளுக்கு போகிறேன். இந்த நான் பார்த்த 10 டெம்பிளும் வந்து நார்த் இந்தியன் டெம்பிள். இப்போ போகிறோம் தான் எங்கள் சவுத் இந்தியன் டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூஜை டைம் முடிஞ்சது, ஜனங்கள் இல்லை. இப்போ சும்மா க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. யாராவது போய் சும்மா கும்பிட்டுட்டு போகலாம், பூஜை டைம் இல்லை, அதால் ஜனம் இல்லை. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இல்லை, ஸ்ட்ரீட் பார்க்கிங் தான், அதால் ரொம்பவே கஷ்டம். அப்படியே வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ள படம் எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ அலோட் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. மற்ற கோயில் வழியே உள்ளுக்கு விடுறாங்கல்ல எடுக்கிறதுக்கு. அது என்ன காரணம் ஒன்று புரியலை எனக்கு. இந்த கோயிலுக்கு நான் ஃபஸ்ட் டைமாக தான் வந்திருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. இந்த கோயிலில் குருக்கள்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் வந்து பாலக்காட்டு பிராமின் ஐயர். அவரை ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணினேன். அதில் இன்னொரு ஐயர் இருக்கிறாரு, அவர் வந்து ஸ்ரீலங்கன். இந்த கோயிலை வந்து ஈலிங் அம்மன் கோயில்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். நிறைய ஸ்ரீலங்கன் இங்கே வருவாங்க. இங்கே இந்த ஏரியாவில் ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கிறபடியா பார்த்தீங்கன்னா நான் பெருசாக கோயில்களுக்கு போகிறதில்ல. ஏதாவது நல்லது கெட்டதுன்னு சொன்னால் மட்டும் கோயிலுக்கு போவேன், ஏதாவது விசேஷங்கள்னு சொன்னால். சொந்தங்களை இப்போ எங்கே வந்திருக்கேன், ஈஸ்ட் டேமுக்கு வந்திருக்கிறேன். ஈஸ்ட் டேமில் உள்ள கோயிலை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு குட்டி இந்தியான்னு சொல்லுவாங்க ஈஸ்ட் டேமை. பாருங்கள் எப்படி இருக்குதுங்கிற, மக்கள் எப்படி சோன்றுதி இருக்கிறாங்க. சொந்தங்களே, இந்த கோயிலுடைய பேர் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி டெம்பிள். இதுதான் அந்த கோயில். பாருங்க, எங்கட மக்கள் வந்து இந்த சிவராத்திரி பாருங்க எவ்வளவு ஜனம் கூட்டம் குவிஞ்சிருக்குதுன்னு சொல்லி. இதுதான் இந்த டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து இருக்கிறது வந்து ஹை ஸ்ட்ரீட்ல இருக்கு. ரொம்பவே வந்து ஜனத்துக்கு கஷ்டமா இருக்கும். அதுல ரோட்ல போற வராக்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். ஈஸ்ட் டைம் என்ற பகுதியை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏசியன் கம்யூனிட்டி தான் இங்கே இருக்கிறாங்க. பாகிஸ்தானி, இந்தியன், பங்களாதேஷி, ஸ்ரீலங்கன் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இந்த கோயில் இருக்கிற முதல் ஒரு பப், அதாவது லிஸ்டட் பில்டிங் வந்து ஓவர் 100 இயர்ஸுக்கு மேலே உள்ள பில்டிங்கில் இடிக்க மாட்டாங்க. அந்த பப்பே அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, கோபுரம் எல்லாம் வச்சு அப்படியேங்கிற கோயில் போல ஆக்கி வச்சிருக்காங்க. சொந்தங்களே பாருங்க, மக்கள் வெள்ளத்தை இதெல்லாம் வந்து கோயிலுக்கு கியூவில் நிற்கிறாங்க உள்ளுக்கு போகிறதுக்கு. நான் நிற்கிறேன், பல நூறுக்கணக்கான மக்கள் கியூவில் நிற்கிறாங்க. ஜனம் ஒரு சைட்டால் வந்து ஒரு சைட்டால் போயிட்டே இருக்குது. நல்ல காலம் இன்றைக்கு மழை இல்லை, அதால் சனம் தப்பிட்டது. இல்லைன்றா வெளியால் ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இல்லை ஈரமாக இருக்கும், சொக்ஸ் எல்லாம் ஈரமாக இருக்கும், ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. மழை இல்லாதது ரொம்பவே நல்லதாக போச்சுது. பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் முடிஞ்சது. நான் உள்ளுக்கு போகலை, உள்ளுக்கு போனால் கஷ்டம், உள்ளுக்கு போனால் வீடியோ எடுக்க விட மாட்டேன். இப்போ வெளியால் ஜனங்கள் கீழே இன்னும் போயிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இதால் தான் முதல் வந்திருந்தேன், இப்போ திருப்பி போயிட்டு இருக்கிறேன். இன்னும் ஜனம் கியூவில் வந்து கொண்டே இருக்குது. நான் முதல் போய் எவ்வளோ ஜனம் இல்லை, வந்து இறங்கிட்டே இருக்குது இன்னும்.
இந்த கோயிலுக்கு வராக்க மோஸ்ட்லி வந்து சவுத் இந்தியன் 4 ஸ்டேட்ல உள்ள மக்கள்லாம் இங்க கோயிலுக்கு வந்து போவாங்க. நார்த் இந்தியன் இங்க பெருசா வர இல்ல. இப்ப இத முடிச்சிட்டு அடுத்தது நாங்க பார்க்க போறோம் என்னன்னா, இந்தியன், ஸ்ரீலங்கன், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், பாகிஸ்தானி அவங்களோட பிசினஸ் ஸ்தலங்கள தான் பார்க்க போறோம் பாருங்க இதுல. இங்க பாத்தீங்கன்னா நிறைய உடுப்பு கடை, சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. இங்க எல்லா மக்களும் இருக்கிறபடியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடை சாப்பிடலாம். நேர முன்னுக்கு பாருங்க அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் இருக்குது. சொந்தங்களே இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் ஊரில் இருக்கிற ஃபீலிங்கை வந்து ஹோம்னா ஹோம் ஸ்வீட் இங்கே உங்களுக்கு இருக்காது. இங்கே எல்லாமே கிடைக்கும், உங்களுக்கு என்ன எல்லாமே கிடைக்கும். இங்கே எல்லா ஷாப்ஸ்களும் இருக்கிறபடியாக ஹைதராபாத் பிரியாணி கிடைக்கும், மலபார் பிரியாணி கிடைக்கும். மலையாளிஸ்ன்னு நம்ம ஊரில் என்னத்தை மிஸ் பண்ணுறோன்ட்டு இங்கே பார்த்தா ஒன்றுமே மிஸ் பண்ண மாட்டோம். இங்கே எல்லாமே கிடைக்கிறபடியா பாருங்கள். முன்னுக்கு தெரிகிறது மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட் தான். அதில் முன்னாடி சரி பாருங்க சக்தி கேசங்கரி, அங்கே போனால் எல்லாமே வாங்கலாம். பெரிய ஷாப்பாக இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் வந்து பிஸியாக இருக்குது. இந்த ஏனென்றா எல்லாரும் சிவராத்திரிக்கு கோயிலுக்கு வந்தவ எல்லாம் வந்துட்டு வந்து டின்னர் வந்து எல்லாரும் ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இன்றைக்கு பிஸியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா டெம்பிள்ன்ட்டு இருக்குது. இதுலேயும் வந்து ஜனம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாச்சு. அப்போது நிறைய ஜனம் இருந்தது. இதுலேயும் பாருங்கள் ரோட்டில் தான் எல்லாம் ஷூஸ் எல்லாம் கலட்டி விட்டுட்டு போகிறாங்க. நான் பார்த்துட்ருக்கேன், கேட்டுட்ருக்கேன். அதில் போகிற ரோட்டில் போகிற ஜனம் வந்து டிஸ்டர்ப் தானே அவங்களுக்கு. ஏதோ வாய்க்குள்ள முன்னோடு பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சொந்தங்களே இதுக்குள்ள யாராவது ஒரு வெள்ளை தலையை பார்த்தீங்க, ஒரு வெள்ளைக்காரனை பார்த்தீங்களா? இருக்குல்ல ஒரு வெள்ளைக்காரனை கூட என்ன என் கேமராவில் படவே இல்லை. எல்லாமே வந்து நம்ம ஊர் மக்கள் தான். அவங்களோட கலாச்சாரம் வேறு, எங்களோட கலாச்சாரம் வேறு. ஏசியன் வந்து இங்கே குடியேற அப்படியே அவங்களோட வீடுகளை விற்றுட்டு போயிட்டாங்க வேறு இடத்துக்கு. சொந்தங்களே இங்கே பாருங்கள், நம்ம சரவண பவன் ஜனம் க்யூவில் இருக்குது. வெளியால் க்யூவில் நிற்கிறாங்க. உள்ளுக்கு ரொம்பவே ஜனமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு காலியாக தான் திருப்பி மக்களை உள்ளுக்கு விடுவாங்க. சாப்பிட முடிஞ்ச ஒரு 5 பேர் போனால் இன்னொரு 5 பேர் தான் உள்ளுக்கு விடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன். அங்கேயும் ஃபுல்லாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே இன்றைக்கு பிஸி தான். பார்த்தீங்கன்னா இது ஒரு சுவாதி கேஷங்கரி. இங்கே போனாலும் எது ஒன்று வந்தாலும் எடுக்கலாம். அவ்வளோ பெரிய ஷாப் இது. பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் கார் பார்க்கிங் கிடக்கிறத பெரிய குதிரை கொம்பு ஒரு எடுத்தால் தான் அந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்து அடிக்கலாம். மெயின் ரோடு வேறு ஃபோன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரை மாதிரி எங்கே வேண்டாலும் அடிச்சுட்டு போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் கேமரா இருக்குது. கேமரா படம் எடுத்து நம்ம பிளேட்டை வீட்டுக்கு டிக்கெட் அனுப்புவான். ஃபைன் டிக்கெட்டு இவ்வளோ நாளும் ஃபைன் டிக்கெட் 65 பவுண்டு எடுத்து இப்போ 80 பவுன் ஆக்கிட்டாங்களாம். என்னென்னு தெரியல, கேள்விப்பட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் அடங்கி தான் போகணும். அதாலே அவன் நாடு நல்லா இருக்குது. இதில் ஒரு புது கடை வந்துருக்கு, முருகன் இட்டலி கடை. முதல் இந்த கடையை நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக.
இதுவும் ஒரு புது கடை போல இருக்குது. நமஸ்தே இந்தியா. நம்ம பார்க்கல புதுசாக வந்திருக்கு. நிறைய கடைகள் எல்லாம் புதுசாக வந்திருக்குது. இந்த இடத்துல இடமே கிடைக்காது நாங்கள் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு. இந்த ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டேன். இனி அப்படியே திருப்பி வீட்டை போகணும். அங்கே நம்ம ஃபேமிலி வந்து கோயிலில் நிற்கிறாங்க. இனி அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பணும். கோயிலுக்கு நிற்கிறபடியாக ஃபோன் சைலன்ஸில் இருக்குது. நாளைக்கு கோல் கொண்டா கூட கேட்காது அவங்களுக்கு. சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். நாமளும் இங்கே சாப்பிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு பானிபூரி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து ஏதோ தாலின்னு சொல்லுவாங்க, வெஜிடேரியன் தாலின்னு சொல்லி. ஒரு பிளேட் வந்திருக்கு, மற்றது on the way. பார்க்க சூப்பராகவே இருக்குது. அப்படியே இங்கே டின்னரை முடிச்சுட்டு இன்னொரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கும் ஒருக்கா போயிட்டு போவோம். சொந்தங்களே, இப்போ எங்கேன்னு சொன்னால் ஈஸ்ட் டைம் ஸ்ரீ முருகன் டெம்பிள், அந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். இந்த கோயிலும் பிஸியாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்கு போக முடியலை. வெளியால் தான் காரை நிப்பாட்டிட்டு போகணும். பாருங்க எவ்வளோ ஜனம் உண்டு கோயிலுக்கு போகிறதுக்கு. உள்ளுக்கு கார் பார்க் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு கார் உள்ளுக்கு போக, ஒரு கார் வெளியால் வரும். அப்படி தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. சொந்தங்களே, இந்த கோயில் தொடங்கின காலம் 1984. இந்த கோயில் வந்து முதல் ஒரு பப்பாக இருந்தது. அந்த பப்புக்குள்ள தான் கோயிலாக இயங்கிட்டு இருந்தது, அந்த பில்டிங்குள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் எடுத்து அந்த ஏரியாவே விலைக்கு வாங்கி மேலே அந்த கோபுரம் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த கோயிலை நடத்துகிறால் வந்து ஸ்ரீலங்கனா தான் இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து பப்ஸ் எல்லாம் வந்து ஏஷியன்ஸ் வந்து குடியேறணுன்னு அந்த பப்பில் இந்த ஊரில் இருந்த வெள்ளைக்காரன் எல்லாம் வந்து ஊரை விட்டே போயிட்டான். அதால் வந்து பப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பில்டிங் வந்து சும்மாவே இருந்துச்சு. அதால் வந்து கோயிலாக்கிட்டாங்க. அந்த பப்பையே வச்சு மேலே கோபுரமெல்லாம் கட்டி பிரம்மாண்டமாக்கி வச்சிருக்கிறாங்க. சூப்பராகவே இருக்குது. சொந்தங்களே, இதுக்குள்ளேயும் ரொம்ப ஜனம் இருக்குது. இங்கே ஜனம் வெளியால் தெரியல. ஏன்னா இங்கே கார் பார்க்கிங் இருக்கிறபடியே பின்னாடி தான் கார் பார்க் இருக்குது. கார் பார்க்கில் ஜனம் இருக்குது. அப்படியே பின்கதவால் உள்ளுக்கு வருவாங்க. வாங்க அப்படியே பின்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சொந்தங்களே, இதுதான் வந்து ஃபுட் கோர்ட் இங்கே சைட்லேயே இருக்குது. இங்கால தான் ஷூஸ் எல்லாம் கலட்டி விடலாம். இங்கே பிரச்சனையே இல்லை. மழை என்றாலும் உள்ளுக்கே ஷூஸை கலட்டி விட்டு போகலாம். இதுதான் கோயிலின் பின்பகுதி. இங்கே தான் உள்ள கார் பார்க்கலாம் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. சொந்தங்களே, இத்துடன் என்ன வீடியோ முடிச்சு கொள்கிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.